கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அஷ்டமசனிலாம் முடிஞ்சு போச்சு. நவ் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆல் ஆர் சால்வ்டு. நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மீண்டும் பழைய கதையை யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், 8ஆம் இடத்திலே இருந்த சனி பகவான் 9ஆம் வீட்டிற்கு சென்று விட்டார். பணத்துக்குடையவனும் 3 சேர்ந்து தனாதிபதியும் முயற்சிக்கு அதிபதியுமாக சேர்ந்து இருக்கிறார்கள். நல்ல பணம். இது வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமசனியாக இருந்து உயிர் எடுத்துகிட்டு இருந்த சனி பகவான் இப்போ 9ஆம் வீட்டிற்கு சென்று விட்டார். பா சந்தோஷம்பா சாமி, நீ 9ஆம் வீட்டுக்கு போனாலும் போனேன், என் வயிற்றுல பாலை வாத்தராங்கிற மாதிரி சந்தோஷம். சூப்பர், நல்ல விஷயம். 4, 9, 11 கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரன் வீடு மாடு மனை லாபம் எல்லாத்தையும் தருவார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையற்ற உணவுகளை கொடுக்குறார். இந்த தேவையற்ற உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகிறது, லிவர் ப்ராப்ளம் ஏற்படும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கடகராசிக்காரர்களுக்கு மே மாதம் அற்புதமான மாதம். உங்களுக்கு அஷ்டமசனி கிளியர் ஆகிட்டார். குரு பகவான் தரும் நற்பலன்கள் வருகிறது, ப்ரமோஷன்லாம் வரும், வியாதிகள் சரியாகும், எல்லாம் சரியாகும். ஆனால் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாகிரதை இல்லைன்னா வயிறு நிச்சயம் கெட்டு போகும்.